அம்மாவின் வளர்ப்பால்தான் உயர்ந்தோம் என தாயின் பெயரில் 1 கோடி ரூபாய் செலவில் கோவில் கட்டிய மகன்கள் ஊரை கூட்டி குடமுழுக்கு நடத்தியுள்ளனர். எங்கே நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கருப்பையா முத்துக்காளி தம்பதி. அவர்களுக்கு 3 மகன்கள். அந்த மகன்கள்தான் தற்போது தங்களின் அன்னைக்கு 1 கோடி ரூபாயில் கோயில் கட்டியுள்ளனர். தங்கத்தில் கோபுர கலசமும் அன்னையின் சிலையை ஐம்பொன்னிலும் செய்துள்ளனர். 560 கிலோ எடையில் 5 அடி உயரம் கொண்ட ஐம்பொன் சிலையை நிறுவியுள்ள மகன்கள் செண்டை மேளம் முழுங்க குதிரை ஆட்டத்துடன் தடபுடலாக ஊர் உறவுகளை கூட்டி வைத்து குடமுழுக்கு நடத்தியுள்ளனர். தங்கள் தாயின் வளர்ப்பால்தான் உயர்ந்த நிலையை அடைந்தோம் என கூறும் மகன்கள் தாய் முத்துக்காளி தங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததாக தெரிவித்தனர். பால், மோர், தயிர் என விற்பதும் விவசாய நிலத்தின் மூலம் கிடைத்த குறைந்த வருவாயை வைத்து படிக்க வைத்தார் என்றும் தாலியையும் கொடுத்து படிக்க வைத்ததாகவும் தெரிவித்தனர். பாசக்கார தாய் 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதாக கூறும் மகன்கள் அவரது நினைவை போற்றவும் பாசத்தை பறைசாற்றவும் எண்ணியதால் தாய்க்கு ஐம்பொன்னில் சிலை செய்து கோயில் எழுப்பினோம் என்றனர். 560 கிலோ சிலையை சொந்த ஊரில் நிறுவிய மகன்கள் ஸ்ரீ முத்துக்காளியம்மாள் என கோயிலுக்கு அம்மாவின் பெயரையே சூட்டி நெகிழ்ந்து உள்ளனர். எங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் படாத கஷ்டம் இல்லை, அதை சொல்லி மாளாது. அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளோட படாத பட்டு யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியலை. அந்த எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கையில் எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம். நடிகர் நடிகையருக்கு கோயில் கட்டும் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தாய்க்கு கோயில் கட்டிய மகன்களை அப்பகுதியினர் மனதார பாராட்டினர். எல்லோராலும் கோயில் கட்ட முடியாது, ஆனால் தாயை கும்பிடலாம். புதிய தலைமுறைக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் நைனா முகமது.